வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன். மேசராசி அன்பர்களே, மேசராசி நண்பர்களே, ஃப்ரெண்டுகளே, எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். மேசராசிக்கு என்ன சொல்கிறீங்க, எல்லோரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ 7:30 வந்துடுச்சுங்கய்யா, 7:30 என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. ஆனால் அதே நேரத்துக்கு பாருங்கள், மேசராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுபவன் இருந்தார். அந்த ராகுபவன் இருக்கும்போது பிரச்சனை சிக்கல் தான் சந்திக்கணும். தலைமுறையும் ஒன்றுமே புரியல. மேசராசிக்காரங்கள், மேசராசி அன்பர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது விரயம், பிரச்சனை, சிக்கல், வீட்டில் பேசுகிறது, வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வாக்குறாங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ பசங்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் மன உளைச்சலவே கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த மேசராசிக்காரங்களுக்கு. ஏன் மேசராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருந்தார். இனி என்ன பண்ண போகிறார்? மேசராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு போகிறார். கும்பத்துக்கு போகும்போது லாபஸ்தானத்தை, வருமானத்தை கொடுக்கும். பசங்க பிள்ளைகளுக்கு, தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இனிமேல் ராகுபவான் மேசராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த விரயத்தை கொடுத்த ராகுபவான் அதாவது 11ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ அந்த 11ஆம் இடத்துக்கு ராகு போகும்போது நல்லதை கொடுப்பார். சரி, மேசராசிக்கு அதிபதி குரு பகவான், குரு பயிற்சி ஆகியிருக்கார். குரு என்ன பண்ணுவார்? மேசராசிக்கு குரு என்ன பண்ணுவார்னா, மேசராசிக்கு குரு 12 குடையவனும் 9 குடையவனும் குருவாக இருக்கார். அப்போ 12க்கு 9 குடையன்னு சொல்லக்கூடாது. 12ஆம் இடம்னு சொல்கிறது விரயஸ்தானம், 9ஆம் இடம் தவப்பு சார்ந்த உறவு, 3ஆம் இடத்துல இருக்குது முயற்சி ஸ்தானத்தில். 3ஆம் இடத்துக்கு குரு போகக்கூடாது, பரவாயில்லை. இருந்தாலும் அது மிதன வீடாக இருக்கனால 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த மேசராசிக்காரங்களுக்கு நல்லதே பண்ணும். ஐயா 7:30 சனி போயிட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்கய்யா, என்ன பண்ணுறதே புரியல அப்படிம்பாங்க. அப்போ மீனராசிக்கு, மேசராசிக்கு 7:30, மீனத்தில் சனி போகணும் உட்காந்துருக்கார். அப்போ அந்த 10க்கும் 11 கூடிய சனி பகவான் இருக்கார். அப்போ 10க்கும் 11 கூடிய சனி பகவான் நல்லதே செய்வார், கெடுதல் செய்யப்பட மாட்டார். பயப்பட வேண்டாம். மேசராசிக்கு அதாவது 7:30 சனிங்கன்னு சொல்லக்கூடாது, நல்லதே பண்ணுவார், தவறில்லை. 12க்கும் 9 கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 3ஆம் இடத்துல உட்காந்து என்னங்க 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம்னா நண்பர், கூட்டாளி, இன்றைக்கி ஃப்ரெண்டு, படிக்கிற பசங்க பிள்ளைங்க எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இனி வர அடுத்த உங்களுக்கு +2 போகிற பசங்க பிள்ளைங்களாம் நண்பர்கள்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, படிக்கலாம், அதெல்லாம் வரும். ஏன்னா 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. சரி, அதே 7ஆம் பார்வை யாரை பார்க்குறாரு? 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, தவப்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தவப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், தவப்புனால ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு குரு கொடுப்பார். அப்புறம் அடுத்து என்ன பார்க்குறாரு? அதாவது கும்பத்தை பார்க்குறாரு. கும்பத்தை 11ஆம் இடத்தை பார்க்குறார். என்னங்க 9, 11 பார்க்கும்போது, அதாவது 7, 9, 11 பார்க்கும்போது இவருக்கு உங்களுக்கு நல்ல வருமானம், ஒரு தேர்ச்சி. இந்த +2 போகிறப்ப மாணவர், மாணவி, அதாவது யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சி அடையும். இப்போ எங்கள் பசங்க பிள்ளை கூட கேட்கும், அடுத்து அப்படி என்ன பாப்பா, அப்பா என்னான்ட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்களும் மேசராசிக்காரங்க தான். அவங்களுக்கு எப்படின்னா, மேசராசிக்காரங்க 12 கூடையும் குரு, 9 கூடையும் குரு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போகக்கூடாது தான். ஆனால் அவங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த 7:30 பிரச்சனை வராது. எப்படின்னா 10க்கும் 11 கூடையவனுங்க மேசராசிக்கு நன்மையே செய்வார். நீ நாய நேர்மை கரெக்டாக போய் பாரு, சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். இந்த 7:30 வருஷமே நல்லது தான் பண்ணுவார், கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா 9க்கும் 12 கூடையும் குரு 3ஆம் இடத்துல போய் குறக்கூடாது. இதுதான் ஒரு மேட்ரு. ஆனால் உட்கார்றது பிரச்சனை கிடையாதுங்க. குரு உட்கார்றது இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் உண்டு. அப்போ பார்க்குற இடத்துக்கு பலன் உண்டா? குரு எப்படி பார்க்குறாருங்க? 12க்கும் 9 கூட 3ஆம் இடத்துல மிதனத்தில் போய் உட்காந்து, அதாவது 5ஆம் பார்வையாக மேசத்துக்கு 7ஆம் இடம் துலாவை பார்க்குறாரா? அப்போ துலாவை பார்க்கும்போது எப்படின்னா படிப்பு சம்மந்தப்படுது, நண்பர்கள், கூட்டாளி எல்லாமே வருவாங்க. ஏன்னா குரு ஆசிரியராக இருக்கார். கண்டிப்பாக ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கலாம்னு சரி, ஃப்ரெண்டு, நண்பர்களை சொல்லிக் கொடுத்து கண்டிப்பாக மார்க் வர வைப்பாங்க மேசராசிக்காரங்களுக்கு. 9ஆம் இடத்தை பார்க்குது குரு. அப்போ 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த அப்பா சம்மந்தப்பட்டது, அந்த உள்ள வருமானம் எல்லாமே கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு கிடைக்கும், பசங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது 11ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ இந்த 11ஆம் இடத்தை மேசத்துக்கு 11ஆம் இடத்தை குரு பார்த்தா பாருங்கள், சின்ன பசங்க பிள்ளைங்க +1 +2 படிக்கிற பசங்களாக இருக்கும், அவங்க அக்கௌண்ட்டில் பணம் ஏறும். கண்டிப்பாக அவங்க அக்கௌண்ட்டில் பணம் ஏறும். ஏன்னா 11ஆம் இடம்ல கும்பம்னா கும்பத்தை நீங்கள் உங்களுக்கு கிட்ட போய் பார்த்தா தான் கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். 8 இருந்து பார்த்தா கும்பம் இருக்குது தெரியும். அப்போ அந்த மாதிரி 11 அந்த மேசராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பணம், வருமானம், பணம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. மேசராசிக்கார அனைவரும், அனைத்து நண்பர்களும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. வாழ்க வளமுடன்.